ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சார்ஜஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் ஃபாஃப் டு பிளஸஸ் ஆர்சிபியோட கேப்டனாக இருக்க போகிறது கிடையாது, 100% அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. ஃபாஃப் டு பிளஸஸை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் அவர் கேப்டனாக வந்து அனௌன்ஸ் ஆன அந்த ஒரு டேட்டையே நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கேவோட எல்லச்சாமியாக இருந்து ஆர்சிபிக்கு அந்த சின்னசாமி கிரவுண்டுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுலாம் யாருமே ஒரு லைவ் ஓவரில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். பட் ஆர்சிபிக்கு ஃபாஃப் டு பிளஸஸ் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அவங்களோட அந்த ட்ராஃபி வின்னிங் ஸ்லாட் அப்படிங்கிறது மாறவே இல்லை. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் எஸ்பெஷலி 2024 அவங்களோட ஜெர்சி, அவங்களோட டீம் நேம் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பை அடிப்போம் அப்படின்னு இன்னொரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுத்தது WPL ஆர்சிபி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை அடிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்து நல்லா போகலை அப்படின்னு சொல்லணும். 10 மேட்ச்சில் நம்ம இது வரைக்கும் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், 7 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கோம். கால்குலேட்டர் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்மளோட பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற 4 மேட்சையும் நம்ம வின் பண்ணால் கால்குலேட்டரோட ரிசல்ட் படி கண்டிப்பாக நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆர்சிபி கண்டிப்பாக அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட, அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ரஜத் படிட்டரை பேக் பண்ணேன். ஃபுல்லாகவே ரஜத் படிட்டரை இந்த வருஷம் சூப்பராக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆர்சிபி. ரஜத் படிட்டரும் நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் கேப்டன் ஆர்சிபிக்கு ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக ரஜத் படிட்டர் ஒரு கேப்டனாக இருக்க போகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். பட் ஆனால் அது ஆர்சிபியே வந்துட்டு நீ என்னையா ஒப்பீனியன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து ரஜத் படிட்டரை அவங்க டோட்டலாகவே அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல்ல. ஏன்னா ரஜத் படிட்டர் ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மனாக, அதாவது ரொம்பவே எவாக்குவேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறார். இது வரைக்குமே அவர் நம்பர் 4 தான் நீட்டான ஒரு பிளேயராக செஞ்சுரி அப்படிங்கிறதுல அடிச்சு மாஸ் காட்டியிருக்கிறாரு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா நம்பர் 7லலாம் போய் ரஜத் படிட்டர் ஆடுற மாதிரி வந்து ரொம்ப லோயட் வந்து ஆர்டரில் ஸ்லாட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், ஃபாஃப் டு பிளஸஸ், அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த ஒரு பேட்டிங் க்ரூ அப்படிங்கிறது மாறி 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 சொல்லிட்டே இருந்ததுனால ரஜத் படிட்டரை நீட்டாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் அவங்களால ஸ்லாட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு மிகப்பெரிய ரோலுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 50 அப்படிங்கிறதுல அடிச்சு அசத்தினாரு. இப்போ அந்த கேப்டன்சி அப்படிங்கிற டிபேட்டில் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வில் ஜாக்சன் நம்ம கேப்டனை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு IPL 2025 அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற டைமில் ரிட்டன்ஷனில் வில் ஜாக்ஸை வச்சுட்டு நம்ம கேமரன் கிரீனை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வில் ஜாக்ஸை ரீட்டைன் பண்ண முடியும். நம்மளுடைய அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஃப் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓவர்சீஸ் சைடில் கிளென் மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விராட் கோலி, சிராஜ் 4 பேரை ரீட்டைன் பண்ணோம்னா வில் ஜாக்ஸை ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு BBLல கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்குலாம் அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு. அதனால் வந்து கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ் அ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் சைடில் ஆண்டி ஃப்ளவர் தான் வந்து அந்த கோச் அப்படிங்கிற ரோல் எடுத்திருக்காரு. அவர் வந்து கோச்சாக அந்த இடத்துல பதவி ஏற்ற உடனே அவர் சொன்ன விஷயம், ஆர்சிபிக்கு இந்தியன் கேப்டன் தான் செட் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல அவர் அழுத்தமாக சொன்னார். சப்போஸ் நெக்ஸ்ட் இயரும் வந்துட்டு அவருடைய மேனேஜ்மெண்ட் தான் ஆண்டி ஃப்ளவர் தான் ஹெட் கோச்சாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் இருந்ததுன்னா ஓவர்சீஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரேர் தான். அன்டில் அவரோட மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறுற வரைக்கும். சப்போஸ் அவரோட மைண்ட் செட் மாறிச்சு அப்படின்னா வில் ஜாக்ஸ், கிளென் மேக்ஸ்வெலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஃபாஃப் டு பிளஸஸ் ஆஸ் அ நம்மளுடைய IPL 2025 ஆர்சிபியோட கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டில் ஒரு டவுட்டில் தான் போகும். அவரை ரிலீஸ் பண்ணலாமா இல்லை வந்து IPL 2025 பேக் பண்ணலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.